இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு விதைப்பவனுடைய ஓமையை சொல்லுகிறார். மார்க் நற்செய்தி 4வது அதிகாரம் 1-20 முடிய. மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர, அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அப்பொழுது அவர்களுக்கு கற்பித்தார். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியிலிருந்து 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, மக்கள் கூட்டமாய் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்க திரண்டு வந்தார்கள். இயேசு படகில் நின்று போதிக்கிறார், மக்கள் கரையிலிருந்து கேட்கிறார்கள். மக்கள் திரளாய் இயேசுவை தேடி வருகிறார்கள். நாம் ஒவ்வொரு பகுதியிலும் நற்செய்தியிலே பார்க்கிறோம். காரணம் என்ன? இயேசுவினுடைய வார்த்தைகளில் இனம் புரியாத அமைதி கிடைக்கிறது, இனம் புரியாத வாழ்வின் ஊற்று புறப்பட்டு வருகிறது, அதிலிருந்து மகிழ்ச்சி கிடைக்கிறது. யூதர்கள் மட்டுமல்ல, புற இனத்தாரும் திரண்டார்கள். யூதர்கள் இயேசுவை தேடி தேடி நின்ற காலம் அது. இயேசு வரப்போகிறார் என்று சுட்டி காட்டப்பட்ட காலம். இயேசு வரும்பொழுது இந்த அடையாளங்கள் இருக்கும், அவரிலே இருக்கும் என்று சொன்ன காலம். பரிசேயர்கள் அதை போதித்தார்களே ஒழிய நம்பவில்லை. நம் மத்தியிலே நிறைய போதனைகள் இருக்கின்றன. குருக்கள் வழியாக, மற்ற பொதுநிலை ஊழியர்கள் வழியாக நிறைய ஆண்டவருடைய நற்செய்தி போதிக்கப்படுகிறது. நாம் எவ்வளவு ஆவலாய் அதற்கு செவிமடுக்கிறோம், எவ்வளவு வாஞ்சையோடு அவைகளை உள்வாங்கிக் கொள்ளுகிறோம், அதிலிருந்து கடவுள் நம்மோடு பேசுகிறார் என்பதை எந்த அளவிற்கு உணர்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி. இரண்டாவதாக, விதைப்பவனுடைய ஓமை. கேட்கிறவர்களில் எத்தனை வகை இருக்கிறார்கள் பாருங்கள். சில விதைகள் வழியோரமாய் விழுகின்றது, பறவைகள் வந்து கொத்தி தின்னு விடுகின்றன. சில விதைகள் முச்செடிகளில் விழுகின்றன. முச்செடிகள் வளர்ந்து வரும் பொழுது இந்த விதைகள், வளருகின்ற விதைகளை நசுக்கி போட்டு விடுகிறது. பாறையில் சில விதைகள் விழுகின்றன. அந்த பாறையில் விழுகின்ற விதைகள் வெயில் வந்ததும் அதில் இருக்கிற குறைவான ஈரமும் காய்ந்து போய் அவைகள் காய்ந்து போகின்றன. நான்காவதாக, நல்ல நிலத்தில் விழுகின்ற விதைகள் 30, 60, 100 மடங்கு என்று பலன் கொடுக்கின்றன. நாம் எந்த வகையை சார்ந்தவர்கள்? மறைவுரைகள், வழிபாட்டு வேளையிலே மறைவுரைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். வழியோரம் விழுந்த விதைகள் தானே அது. வந்து தங்கு முன்பாக பறவைகள் கொத்தி தின்று போடுவதை போல அது காதுகளில் விழுந்து உள்ளத்திற்குள் செல்லும் முன்பே அந்த விதைகள், அந்த வார்த்தைகள், அந்த கருத்துக்கள் நம்மிடமிருந்து எடுபடுகின்றன. அதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பெற்றோர்கள் வழியாக, நல்ல ஊழியர்கள் வழியாக, நல்ல குருக்கள் ஆயர்கள் வழியாக நமக்கு நிறைய போதனைகள் வருகின்றன. வந்த வேகத்திலேயே பறவைகள் தின்று விடுவதை போல அடுத்தவர், நம்மோடு பேசி கொண்டிருப்பவர், அடுத்த விஷயங்கள், அடுத்த அக்கறைகள் நம்மை எடுத்து விடுகின்றன. முச்செடிகள் மத்தியிலே இன்றைக்கு வாட்ஸ்அப்பை வைத்து கொண்டு எத்தனை கவலைகளில், மயக்கத்தில், தவறான மனசாட்சியை உருவாக்குகின்ற ஒரு நிலையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அதில் மயங்கி போய் விடுகிறார்கள். பெற்றோர்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லாமலா இருக்கிறார்கள்? குருக்கள், ஊழியர்கள், பொதுநிலை ஊழியர்கள், குருக்கள், ஆயர்கள் போதிக்காமலா இருக்கிறார்கள்? விதைகள் விழுகின்றன. ஆனால் மாயைகள், உலக மாயைகள், கவலைகள், தவறான பாதைகளில் இருக்கின்ற ஈர்ப்புகள் அவைகளை தூக்கி எறிந்து விட்டு போய்விடுகின்றன. விதை வளராமல் போய்விடுகிறது. அன்பானவர்களே, நல்ல நிலத்தில் விழுகின்ற விதைகள் ஒரு சில பேர் தான். 100 குடும்பங்கள் உள்ள ஒரு பகுதியிலே வழிபாடு நடக்கிறது என்றால், விசுவாசிகள்
மன்றாட்டுகளில் எத்தனை பேர் ஆர்வமாய் வந்து கலந்து கொள்கிறார்கள்? மன்றாடுவதற்கு எத்தனை பேர் முன் வருகிறார்கள்? எத்தனை பேர் பேருக்காக உட்கார்ந்து கொண்டு செல்போனை அழுத்தி கொண்டு மற்றவர்களோடு பேசிக்கொண்டு குழந்தைகளோடு விளையாடி கொண்டு இருக்கிறார்கள்? அது நல்ல நிலமா? நல்ல நிலம் இல்லை. பாறையில் விழுந்த விதை போல காய்ந்து போடுகிறது, காய்ந்து போய் விடுகிறது. நல்ல நிலம் என்பது அங்கே ஈரம் இருக்க வேண்டும், கடவுள் மீது வாஞ்சை, கடவுள் மீது நம்பிக்கை, கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றுவதற்காக ஏற்படுகின்ற துன்பங்களை தாங்குகின்ற வைராக்கிய மனம், இப்படிப்பட்டவைகள் தான் நல்ல நிலத்தை நமக்கு உருவாக்குகின்றன. நாம் யாராக இருக்கிறோம்? அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்களுக்கு வாய்ப்புகளின் வாசலை திறந்து விட்டு இருக்கிறீர். உம்முடைய களஞ்சியத்தின் வாசல் திறந்தே இருக்கிறது. நீர் எங்களுக்கு எப்பொழுதும் அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறீர். எங்கள் பெற்றோர்கள் பெரியவர்கள் வழியாக, எங்களுடைய குருக்கள், மற்ற பொதுநிலையினர் ஊழியர்கள் வழியாக, எங்கள் ஆயர்கள் வழியாக, ஆண்டவரே, இவைகள் அனைத்தும் உம்முடைய சப்தம் என்று நாங்கள் உணர்ந்து செவி கொடுத்து அவைகளை உள்வாங்கி வாழ எங்களுக்கு வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.